அனைவருக்கும் வணக்கம். இந்த வார எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்போஷர் பற்றிங்க. எக்ஸ்போஷர்னால் என்ன? ஒளி வெளிப்பாடு. அதை எப்படி நம்ம கேமராவால் கண்ட்ரோல் பண்ணுறோம், கேமரா அதை எப்படி நம்மளுக்கு காண்பிக்குது, அந்த மீட்டர் ரீடிங் எப்படி காண்பிக்குது, அதுக்கு என்னென்ன நம்ம செய்யணும் அப்படின்றத இந்த வார வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக எக்ஸ்போஷர் அப்படின்னு புகைப்படக்கலையில் சொல்லிக் கொடுக்குறத பார்த்திங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, எடுத்த உடனே அவங்க ஐஎஸ்ஓ, ஷட்டர் ஸ்பீடு, அப்ரச்சர் அப்படின்னு போயிடுவாங்க. அப்படி உடனடியாக நம்ம போகும்போது அது புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நானே ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆரம்பத்தில். என்னடா சடனாக லைட்டை மீட்ரு பண்ணுறோங்கிறாங்க, அப்புறம் மீட்டர் ரீடிங்குங்கிறாங்க, அப்புறம் இது ஐஎஸ்ஓன்றாங்க, அப்ரச்சர், அப்புறம் ஷட்டர் ஸ்பீடு, இது எல்லாத்துக்கும் என்ன மாதிரி சம்மந்தம் இருக்குது, எப்படி சம்மந்தப்படுது, அந்த மீட்டர் எங்கே இருக்குன்னு எனக்கு ரொம்ப நாளாகவே லைட் மீட்டர்னால என்னன்னு தெரியாது. எனக்கு லைட்டை மீட்ரு பண்ணுறோன்னா மீட்டர் எங்கே இருக்குது, மீட்டருக்குன்னு ஒரு ரீடிங் எங்கே இருக்குது, அதெல்லாம் யாரும் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறதில்ல. நீங்கள் பழைய கேமராலெலாம் பார்த்தீங்கன்னா லைட் மீட்டர் தனியாக வச்சுருப்பாங்க. அந்த லைட் மீட்டரில் ரீடிங் எடுத்துகிட்டு அப்புறம் ஃபோட்டோ எடுப்பாங்க ஃபில்ம் கேமராவில். நான் சொல்கிறது ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ மீட்டர் தனியாக தான் இருந்துச்சு. இப்போது சமீபத்தில் தான் மீட்டரை கேமராலேயே அவங்க இன்கார்பரேட் பண்ணாங்க. கேமராக்குள்ளேயே மீட்டர் இருக்கும். அப்போது இதை ஜென்ரலாக சொல்லும்போது எல்லாருமே அவ்வளோதான், ஐஎஸ்ஓ, ஆப்ரச்சர், ஷட்டர் ஸ்பீடு இது 3 நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள், மேனுவல் மோடில் போடுங்க, அப்புறம் சென்டரில் நீங்கள் அண்டர் எக்ஸ்போஷர், ஓவர் எக்ஸ்போஷர் மீட்டரில் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஐஎஸ்ஓ, அப்ரச்சர், ஷட்டர் ஸ்பீடுன்னு தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு உதாரணத்தோடு இதை விளக்கலான்னு நான் நினைக்கிறேங்க. அது என்ன உதாரணம்னா, அதாவது நம்ம புகைப்படக்கலைக்கும் வேறு ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச பரிச்சயமான இன்னொரு கலைக்கும் உதாரணப்படுத்தி விளக்கம் சொன்னால் உங்களுக்கு எளிமையாக புரியும்னு நான் நினைக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமையல் கலை. இப்போ சமையலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு சமைக்கிறோம், ஒரு உணர்வு பதார்த்தத்தை சமைக்கிறோம், அதை சமைச்சு பரிமாறும்போது அதில் உங்களுக்கு முக்கியமாக பார்க்குறது உணவு வெந்திருக்குதா, இல்லை அந்த உணவு சுவையாக இருக்கிறதா, 2 நம்ம முக்கியமாக பார்ப்போம். ஸோ இப்போ இந்த வேக வைக்கிற அந்த போர்ஷன்னா நம்ம எக்ஸ்போஷர். இப்போ உணவு சரியாக வெந்திருந்தால் கரெக்டாக நல்லா வெந்திருக்கு, அற்புதமாக வெந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். சரியாக வேகலைன்னா வேகலை, இன்னும் வேக வைக்கணும் அப்படிங்கிறோம். நிறையா வந்துருச்சுன்னா ரொம்ப வெந்துருச்சு, அதை ரொம்ப இதாக இறுகி போச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சரியான அளவு வெந்தால் தான் அது மிதமான நல்ல நம்மளுக்கு சாப்பிட ரொம்ப உகந்த உணவு. இன்னொன்று பார்த்திங்கன்னா சுவை. இந்த சுவையை நீங்கள் எவ்வளோ தான் அற்புதமாக அளவாக நீங்கள் வேக வச்சுருந்தாலும் சுவை சரியில்லைன்னா அந்த உணவு நல்லா இருக்காது. இப்போ நாங்களாம் ஹாஸ்டலில் பிடிக்கும்போது அப்படி தான், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் சாப்பிட வாயிலே வைக்க முடியாது, மண்ணு மாதிரி இருக்கும். அது நல்லா வெந்திருக்கும், ஆனால் சுவை இருக்காது. அப்போ காம்போசிஷனில் நீங்கள் அதை கம்பேர் பண்ணலாம். நல்லா நீங்கள் பர்ஃபெக்டான எக்ஸ்போஷரில் ஃபோட்டோ எடுக்கலாம், கேமரா பர்ஃபெக்டாக சொல்லுது, அற்புதமான எக்ஸ்போஷரில் நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா, ஆனால் அதில் கருப்பொருள் சப்ஜெக்டில் ஒரு கலைத்தன்மை இல்லைன்னா உங்களால் அந்த படம் அழகாக இருக்காது. அதுதான் சுவை மாதிரி. அற்புதமாக வெந்திருந்தாலும் சுவை நல்லா இல்லைன்னா அந்த உணவு ருசிக்காது. அது மாதிரி இப்போ நம்ம முதல்ல எக்ஸ்போஷரை மட்டும் பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸ்போஷர்னால் நான் உணவை சம்மந்தப்படுத்தி சொன்னேன் இல்லைங்களா. இப்போ பாத்திரம் இருக்குது, சூடு இருக்குது, நீங்கள் தீ வச்சா தான் நம்மளால் அந்த சூடை கொடுத்தா தான் ஒரு பொருள் வேகும். இது நம்ம லைட் எடுத்துக்கலாம். இப்போ ஃபோட்டோகிராஃபியில் லைட்டு வேணும், எவ்வளோ லைட்டு கம்மியாகவோ அதிகமாகவோ இருக்கோ. அதே மாதிரி பாத்திரம் அகண்ட பாத்திரமா சின்ன பாத்திரமா, அது எல்லாமே உங்களுக்கு சின்ன பாத்திரம் தான் ரொம்ப நேரம் ஆகும், பெரிய பாத்திரம் தான் உடனடியாக சூடு ஈவனாக பரவி வேகும். தண்ணி எவ்வளோ ஊற்றுறோம் இதெல்லாம் இருக்குது. இப்போது இந்த எக்ஸ்போஷர்லேயும் அதே மாதிரி தான். உங்களுக்கு கேமரா கேலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க ஒரு எக்ஸ்போஷருக்கு. அந்த கேலிப்ரேஷன் எப்படி பண்ணுறாங்கன்றது இன்னொரு உதாரணமாக நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் கோழிக்கறி செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை 2 விதமாக நம்ம சிலவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்க பார்த்து அவங்க தொட்டு பார்த்தே வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது நீங்கள் அறிவியல் பூர்வமாக அது வெந்திருக்கா எப்படின்னு பார்க்குறதுக்கு இன்னொரு முறையும் இருக்குது. இங்கே தெர்மாமீட்டர் வைப்பாங்க, அதாவது குக்கிங் இன்டர்னல் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிற தெர்மாமீட்டர். அது ஒரு ஊசி மாதிரி இருக்கும், மேலே ஒரு தெர்மாமீட்டர் இருக்கும். நீங்கள் இப்போ கோழி வெந்துட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 65 டிகிரி செல்சியஸ்
அந்த கோழியோட அந்த உணவுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த சூடு அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். அது மாதிரி நீங்கள் சயின்டிஃபிக்காக நம்ம வெந்திருக்குதா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ அந்த 65 டிகிரி கோழிக்கு நம்ம வச்சுருக்கோம். 65க்கு மேலே இருந்துச்சுன்னா ஓவராக வந்துருச்சு, கீழே இருந்துச்சுன்னா கம்மியாக வந்துருச்சு. அதே மாதிரி தான் நம்ம கேமராவில் எக்ஸ்போஷர் இருக்குங்களா, அந்த கேமராவை வந்து கேலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. கேமராக்குள்ளே ஒரு ரீடிங்கை கேலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரீடிங் எப்படின்னா 18%, 18% கிரே கலர். அது வந்து அது கேமரா புகைப்படக்கலை ஆரம்பத்துலேருந்தே கண்டுபிடிச்சி அப்படியே அது வந்து வழியாக வந்தப்போ ஹிஸ்டாரிக்கலாக அது வந்து அதை பற்றி எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரியாது. எப்படி அந்த 18% ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து அதுதான் வந்து ஒரு ஜென்ரலாக நல்ல எக்ஸ்போஷருக்கு கேலிப்ரேஷன் அவங்க வந்தாங்கன்னு அது வந்து சயின்டிஃபிக்காக ரொம்ப டீட்டெயிலாக நம்ம போக வேணாம். ஸோ கேமராவில் அப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து 18% ரிஃப்ளெக்டிவ் லைட் வந்து 18% கிரே அந்த ஏரியாவில் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு கண்களுக்கு பார்க்குறக்கு ஒரு தரமான ஒரு நார்மலான எக்ஸ்போஷர், அதுதான் பர்ஃபெக்ட் எக்ஸ்போஷர்னு சொல்லி கேமராவில் பதிவு பண்ணியிருப்பாங்க. எப்படி நம்ம 65 டிகிரி கோழிக்கறிக்கு வந்து சரியான வேகிறதுக்கு சரியான டெம்பரேச்சரோ அதே மாதிரி கேமராவில் எக்ஸ்போஷருக்கு 18% கிரே அவங்க பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ஒரு சீனில் எடுத்து இப்படி பார்க்குறோன்னா அந்த மீட்டர் ரீடிங் வந்து அதை வச்சு தான் சொல்லும். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா நடுவில் இருக்கும் அந்த முள், அது கூட இருந்துச்சுன்னா ஓவர் எக்ஸ்போஷர்னு காமிக்கும், லைட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா அண்டர் எக்ஸ்போஷர், அதாவது கம்மியாக வெந்திருக்கு இல்லை அதிகமாக வெந்திருக்குன்னு. ஸோ இந்த மீட்டர் ரீடிங் நிறையா பேரை கன்ஃபியூஸ் பண்ணோம். ஏன்னா அவங்க வந்து சென்டரில் 18% கிரே, 20%, 50%, 30%லாம் போகாது. அந்த மீட்டரில் நடுவில் 0 இருக்கும். ஒரு பக்கம் -1 -2, இன்னொரு பக்கம் +1 +2. -1னா உங்களுக்கு -1 ஸ்டாப் அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு, -2னா -2 ஸ்டாப் அண்டர் எக்ஸ்போஸ். அப்படின்னா என்னென்னா அந்த ஸ்டாப்புன்றது என்னென்னா நம்ம வந்து டிகிரி செல்சியஸ் மாதிரி தான். நீங்கள் எப்படி நம்ம டெம்பரேச்சருக்கு டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்கிறோம், அது மாதிரி இதுக்கு ஃபோட்டோ லைட்டு இது எல்லாமே இந்த ஐஎஸ்ஓ, ஷட்டர் ஸ்பீடு, அப்ரேச்சர் இதெல்லாம் கலந்து அந்த ரீடிங்க்கு பேர் தான் 1 ஸ்டாப் ஆஃப் லைட்டு. இது வந்து ஒரு ஸ்டாப் கம்மியாக இருக்குது, இல்லை 2 ஸ்டாப் கம்மியாக இருக்குது, இல்லை ஒரு ஸ்டாப் கூட இருக்குது, 2 ஸ்டாப் கூட இருக்குது. ஸோ அதை நடுவில் சென்டரில் 0ல் கொண்டு வந்தால் ப்ராப்பர் எக்ஸ்போஷர், அதாவது உங்களுக்கு அது ப்ராப்பரான 18% ரிஃப்ளெக்ஷன். அந்த எக்ஸ்போஷர் அதை கேமரா எப்படி கண்டுபிடிக்கும்னா மேட்ரிக்ஸ் மீட்ரிங், ஸ்பாட் மீட்ரிங், அப்புறம் சென்டர் வெயிட்டட் ஆவரேஜ் மீட்ரிங். மேட்ரிக்ஸ் மீட்ரிங்னால் அந்த கேமரா ஃபுல் படத்தையும் சட்டத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணி உள்ளுக்குள்ள ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். அந்த டேட்டா பேஸில் அனலைஸ் பண்ணி அது வந்து ஓகே நீங்கள் இந்த படத்தை தான் எடுக்க நினைக்கிறீங்க அது அப்படின்னு சொல்லி அது வந்து உங்களுக்கு ஒரு ரீடிங்கை எடுத்து கொடுத்து அதில் வந்து கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்குமான்னு சொல்லும். நீங்கள் ஸ்பாட் ரீடிங்னா கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் சென்டர் பாயிண்டில் ஒரு ஸ்பாட்டில் மட்டும் அந்த ரீடிங் மட்டும்தான் காமிக்காது. அதாவது நீங்கள் கோழியில் ஒரு இடத்த மட்டும் தொட்டு பார்த்து இது சூடாக இருக்கா இதாக இருக்கான்ற மாதிரி என்டையர் கோழியை பற்றி அது கண்டுக்காது. அந்த நடுவில் இருக்க அந்த இது மட்டும் தான். அதே மாதிரி என்டையர் பிக்சரை பற்றி அது கண்டுக்காது. நடுவில் அந்த பாயிண்ட்டு சென்டர் வெயிட்டட் ஆவரேஜ்னால் அந்த நடுவில் உங்கள் சட்டத்துக்குள்ளே நடுவில் இருக்கிற அந்த போர்ஷனை மட்டும் அது பார்த்து உங்களுக்கு ரீடிங் கொடுக்கும். இதுதான் நான் வந்து இது முக்கியமாக இது எல்லாருக்குமே முக்கியமாக தெரியணும். ஒரு முறை 2 முறை நீங்கள் பார்த்து இதை பழகணும். அதை வந்து அதுக்கப்புறம் நம்ம ஷட்டர் ஸ்பீடு, அப்ரேச்சர், ஐஎஸ்ஓ போகும்போது இது 3 நம்ம எப்படி மாற்றினா இந்த எக்ஸ்போஷர் எப்படி ஏறுது இறங்குதுன்றதை வந்து நம்ம எளிதாக கற்றுக்கலாம். அதனால தான் நான் இந்த சமையல் கலையோட தொடர்புப்படுத்தி ஒரு எளிய விளக்கம் அளிக்கலாம் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். இப்போ அந்த மீட்டர் ரீடிங்கும் அந்த மீட்டரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த வாரம் பார்க்கும்போது ஒவ்வொரு ஐஎஸ்ஓ, அப்ரேச்சர், ஷட்டர் ஸ்பீடு பார்க்கும்போது ஒவ்வொருத்துக்கும் அந்த மீட்டர் ரீடிங் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த மீட்டர் வந்து பழைய காலத்துலலாம் வந்து நீடில் மேட்சிங் மெத்தட்னு இருக்கும். நீங்கள் பழைய நைக்கான் கேமராலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நீடில் அப்படியே ஒரு முள் மாதிரி 2 முள் இருக்கும். 2 முள்ளும் சேர்ந்தால் நடுவில் வந்து பர்ஃபெக்ட் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாற்றி அது இப்போ காலகட்டத்தில் மாறி இப்போ வந்து ஒரு சென்டர், அதாவது ஒரே ஒரு ரீடிங் நடுவில் 0னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸ்போஷர், ப்ளஸ் ஆர் மைனஸ், +1 +2 -1 -2 2 பக்கம் அது அண்டர் அண்ட் ஓவர் எக்ஸ்போஷர் அப்படின்னு வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜென்ரலாக எல்லா கேமரா மேனுஃபேக்சரர்ஸுக்குமே இது பொருந்தும். இப்போ இதுதாங்க இந்த எக்ஸ்போஷரில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. இது எளிமையாக நான் உங்களுக்கு புரிய வைக்கலான்னு முயற்சி பண்ணியிருக்கேன். சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இப்போ அடுத்த வாரத்துலேருந்து நம்ம ஒவ்வொரு இதாக நம்ம பார்க்கலாம். ஷட்டரு, ஐஎஸ்ஓ, ஆப்பர்ச்சர் பார்த்து நம்ம எல்லாத்தையும் இது மொத்தமாக கொண்டு வந்து அப்புறம் இந்த ரீடிங் இதுக்கப்புறம் நம்ம மேனுவல் மோடில் வந்து மேனுவலு, சாஃப்ட்வேர் ப்ரையாரிட்டி, ஆப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப எளிமையாக இருக்கும்.
முதல்ல இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படை தான் இது நீங்கள் திருப்பி திருப்பி பார்த்தாலும் தப்பு இல்லை. வேறு இதில் நீங்கள் போய் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை. இதை பார்த்துட்டு நீங்கள் மற்ற வீடியோவிலையும் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது எளிமையாக நல்லா புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.